தமிழகம் மற்றும் புதுச்சேரி செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக பார்க்கலாம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க முன்வராத மத்திய அரசை கண்டித்து தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் மதுரை தல்லாகுளம் தலைமை அஞ்சல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்பட்டது. மத்திய அரசை கண்டித்தும் காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனே அமைக்க வேண்டுமென வலியுறுத்தியும் முழக்கங்களை எழுப்பிய போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்தனர். திருச்சியில் அதிமுக பிரமுகரை தாக்கிய திமுக கவுன்சிலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. திமுக கவுன்சிலர் மயில்ராஜபாண்டியன் அதிமுகவைச் சேர்ந்த சந்திரா மற்றும் அவரது ஆதரவாளர்களிடம் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மயில்ராஜபாண்டியன் மற்றும் அவரது ஆதரவாளர்களால் அதிமுக பிரமுகரான ஆட்டூர் ரஜினி தாக்கப்பட்டதாக கூறி அதிமுகவினர் கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். சிவகங்கையில் அரசு போக்குவரத்து கழக பணிமனை கிளை மேலாளர் பழிவாங்கும் நோக்குடன் செயல்படுவதாக கூறி ஓட்டுநர் ஒருவர் தீக்குளிக்க முயன்றார். கடந்த 2ஆம் தேதி நடைபெற்ற அகில இந்திய தொழிற்சங்க வேலைநிறுத்தத்தில் பங்கேற்ற ஓட்டுநர் ரவிக்கு பணிமனை மேலாளர் பணி வழங்காமல் புறக்கணித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் உடலில் டீசலை ஊற்றி தீக்குளிக்க முயன்ற ஓட்டுநர் ரவியை சக ஓட்டுநர்கள் தடுத்து மீட்டனர். விழுப்புரத்தில் விபத்தில் பாதிக்கப்பட்டவருக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படாததால் அரசு பேருந்து ஜப்தி செய்யப்பட்டது. கடந்த 2008ஆம் ஆண்டு அரசு பேருந்து மோதியதில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் ராசம்மாள் என்பவருக்கு 2,87,936 ரூபாய் இழப்பீடு வழங்க சார்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் அரசு பேருந்து நிர்வாகம் இதுவரை இழப்பீடு வழங்காததால் நீதிபதி உத்தரவின்படி பேருந்து ஜப்தி செய்யப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் அரசு உதவி பெறும் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் சூரிய ஒளி மின்சாரம், கோள்களின் இயக்கம், நீர்மூழ்கி கப்பல் உட்பட 70க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகளை மாணவ மாணவிகள் காட்சிப்படுத்தியிருந்தனர். தேவக்கோட்டை உதவி தொடக்க கல்வி அலுவலர் லட்சுமி தொடங்கி வைத்த இந்த கண்காட்சியை ஏராளமான மாணவர்கள் கண்டு ரசித்தனர். உயர்கல்வித்துறையில் மத்திய அரசு கொண்டு வரும் கொள்கைகளை கண்டித்து நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் முன்பாக 3 மாவட்ட பேராசிரியர்கள் பங்கேற்ற கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 7வது UGC ஊதியக்குழு நடவடிக்கையை விரைவுபடுத்தி புதிய ஊதியங்களை விரைந்து அமல்படுத்த வேண்டும் என்று, புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று, உயர்கல்வித்துறையில் அந்நிய முதலீட்டை அனுமதிக்க கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து திருச்சியில் தமிழ்நாடு அரசு கல்லூரி கழகம் மற்றும் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அண்ணா சிலை அருகே நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை திருத்தம் செய்து வெளியிட வேண்டும் எனவும், பழைய கல்விக் கொள்கையை தொடர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் அஞ்சல் துறையில் பணியாற்றும் GDS ஊழியர்களுக்கும் போனஸ் தொகை வழங்க கோரி கிராமப்புற அஞ்சல் ஊழியர்கள் தலைமை தபால் நிலையம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களின் கோரிக்கையை அரசு விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர்.